Hi friends, welcome back to my channel. Morning breakfast and night dinner க்கு ஹெல்தியா செய்யற மாதிரி ஒரு ரெசிபி ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இதை செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் உங்க காரத்துக்கு ஏத்தப்பல பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்ல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். வெங்காயத்து கூட சேர்த்து இந்த கீரையை நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்குறேன். அடுப்பு ஆனில் வச்சுட்டு சேர்க்கக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இந்த ஹீட்லேயே இந்த மாவு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில் இருக்கிற அந்த ஹீட்லேயே இந்த மாவு நல்லா அப்படியே வெந்து வரும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து விடுங்க. வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஆயிரும். நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு, அதாவது கையில் வச்சு தட்டுற பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ராகி மாவில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிடும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி மாவை ரொம்ப நேரம் வறுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசையும் போது அப்படியே உதிர்ந்து போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அந்த கடாயுடைய ஹீட்லேயே வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பிசைய வரும். பிசைஞ்சதும் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கை சைஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே தோசை தவாவில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அப்படியே கூட செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கையில் வந்து சூடுபட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலை அப்படின்னா இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி தட்டினோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தோசை தவாவை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் போது இதை போட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. திருப்பிட்டோம் அப்படின்னா மாவு உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா வேகணும். கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக வெந்தாதான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியாக வேகலை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஆயில் சாப்பிடாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. ஆயில் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி தட்டி தோசை தவாவில் 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த சைடிஷும் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு, காரம், கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.